அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. தீபாவளி நெருங்குது. எல்லாரும் ஜவுளி எடுப்போம். பெரிய கடையில் தான் போய் ஜவுளி எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சாதாரண கடையிலையும் போய் ஜவுளி எடுங்க. பெரிய கடைகளில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட போட்டு பெரிய பெரிய பையோ கையில் கொடுத்து முடிச்சிடுறாங்க. பெரிய கடையில் ஜவுளி வாங்கிட்டு வரும் பொழுது சாதாரண ஏழை வியாபாரி என்ன பண்ணுறான், ரோட்டில் பனியன் சட்டி கர்ச்சிப்பு விற்கிறான். அவங்கள்ட்டையும் ஏதாவது ஒரு பொருள் வாங்குவோம். ஏன்னா எல்லாரும் பிழைக்கணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவன் கர்ச்சிப்பு வச்சுட்டு அந்த பையனுங்க விற்கிறது, பெரியவங்க விற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கர்ச்சிப்பை கையில் தூக்கிட்டு விற்பாங்க. ஏதோ அவங்கள்ட்ட ஒரு 4 கர்ச்சிப்பாவது நம்ம வாங்கினா அவங்க மகிழ்ச்சி அடையவங்க. அவங்களுக்கும் தீபாவளி கொண்டாடுறதுக்கு நாம் வாய்ப்பு கொடுத்ததா இருக்கும். இந்த வருஷம் கூட எங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே ரோட்டில் போட்டிருக்க கடையில் தான் ஜவுளி வாங்கி கொடுத்தேன். அங்கேயும் நல்ல துணியெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நாம் தீபாவளி கொண்டாடும் போது அந்த தீபாவளி மூலமாக 4 பேருக்கு முடிந்ததை செய்யணும். இந்த விழாக்களினுடைய நோக்கமே என்னென்னா, நம்மால் முடிந்தது 4 பேருக்கு செய்யணும்னு தான் இந்த விழாலாம் கொண்டு வந்தாங்க. அதனால் நாமும் வாழ்ந்து பிரத்தியாரையும் வாழ வைப்போம். கதர் ஆடைகள் வாங்குங்க, கதர் வேஷ்டி சட்டை வாங்குங்க. அது இந்த மண்ணுக்கும் நல்லது. கதர் ஆடை நெய்யக்கூடியவங்களுக்கும் அது ஒரு உபயோகமாக இருக்கும். இந்த வருஷ தீபாவளிக்கு கதர் சட்டை 1-2 கதர் சட்டை வாங்குங்க. அனைவரும் ஆனந்தமாக வாழ்வோம்.